ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டாங்ஷியோட டைம் லூப்ல அவனை தவிர வேற யாரும் டைம் லூப்ல இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு வருது. ஏன்னா அவனோட கண்ட்ரோலை மீறி நிறைய விஷயங்கள் அவனோட டைம் லூப்ல மாறிக்கிட்டே இருக்கு. அதனால வேற யாரோ இருக்காங்க. மேபி அது அந்த ஸ்குவிட்டா கூட இருக்கலாம். வேணும்னே அவன் முதல் 4 லூப்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறான் அப்படின்ற மாதிரி தான் டாங்ஷி யோசிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நமக்கு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு பேஷண்ட்டை காமிச்சாங்க இல்லையா, தலையில ஏதோ மிஷின் எல்லாம் மாட்டிட்டு அன்கான்சியஸா இருக்க மாதிரி. அந்த பேஷண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அனலியோட அம்மா தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, 3 வருஷமா அவங்க கோமாவில தான் இருக்காங்க போல இருக்கு. அனலி அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. எப்பமா எந்திரிப்பீங்க, சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எமோஷனல் ஆகி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டரும் அங்க வராங்க. மேடம், மத்தவங்கள விட உங்களுக்கு ரியாலிட்டி என்னங்கிறது ஈஸியாவே புரியும்னு நினைக்கிறேன். உங்க அம்மாவை எப்படியாவது எழுந்திருக்க வைக்கணும், அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக தான் நீங்க அவங்க சம்பந்தப்பட்ட மருந்தை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச் பண்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஜெனடிக் ரிசர்ச்ங்கிறது அவ்வளவு ஈஸியா முடியறது இல்ல. ஒரு ஜெனரேஷனுக்கு மேலேயே ஆகும் அதை முடிக்கிறதுக்கு. நீங்க ரியாலிட்டிக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை. நம்ம இப்படி டெய்லி 24 மணி நேரமும் அவங்களோட இசிஜியை ரெக்கார்ட் பண்றது வேஸ்ட் தான். நம்ம பேசாம 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களோட இசிஜியை ரெக்கார்ட் பண்ணுவோம். நீங்களும் கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. சரி சரி, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவளும் கொஞ்சம் சங்கடத்தோட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லா டாக்டரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நர்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்து தூங்கிடுறாங்க. யாரும் இல்லாத சமயத்துல அனலி என்ன பண்றா, கையில ஒரு மருந்து கேப்சியூல் எடுத்து வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்கா. அந்த கேப்சியூல்ல ரான்-எக்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ரான்-எக்ஸ் அப்படிங்கிறது இந்த மோமா கம்பெனில இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்க ஜெனடிக் ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான். அது இன்னமும் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் சக்சஸ் ஆகவே இல்ல. அதை இவ எடுத்து கையில வச்சுட்டு இருக்கா. மிருகத்துக்கு போடுறத டைரக்டா அம்மாவுக்கே போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம்னு பாக்குறாளா என்னன்னு தெரியல. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இது வந்து டிசம்பர் 12ஆம் தேதியோட 3வது லூப் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா. 3வது லூப்ல காலையிலேயே போய் அவன் அந்த யூனிவர்சிட்டியில செமினார் எடுத்திருந்திருக்கணும். ஆனா இந்த மேகி கூட மீட்டிங் இருந்ததுனால அந்த செமினார் அவன் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருப்பான். இப்ப அந்த செமினாருக்கு போறதுக்காக தான் அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். வழக்கமா அந்த 2 லூப்லயுமே இவன் செமினாருக்கு போறதுக்கு முன்னாடி டாங்ஷி போய் அவன் கிட்ட சொல்லியிருப்பான், இது கொஞ்சம் ரிஸ்க், இதை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இப்பவும் வந்து சொல்றான். ஆனா போன 2 லூப்லயுமே அவன் பொறுமையா சொல்லியிருப்பான், இல்ல இது எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோட கம்பெனிக்கும் ரொம்ப முக்கியம், என்னால இதை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த பொறுமையா சொல்லியிருந்திருப்பான். ஆனா இந்த தடவை அவன் பொறுமையெல்லாம் சொல்லல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்திடுறான். இப்ப என்ன சொல்ல வரீங்க, அந்த ஸ்குவிட்டுக்கு பயந்துட்டு நான் போய் வீட்டுல உட்காரணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்குவிட்டோட எதிர்பார்ப்பே என்னோட கம்பெனியை அழிக்கணுங்கிறது தான். அவன் நினைக்கிறது நடந்துரும் இல்லையா, நான் போய் வீட்டுல உட்காந்துக்கிட்டேன்னா என் கம்பெனி அதே மாதிரி அழிஞ்சு போயிடும். அதை தான் நீங்களும் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா கத்தி விட்டுடுறான். போன 2 லூப்ல இந்த மாதிரி நடக்கல இல்லையா, மேபி இந்த தடவை அவங்க காஃபி ஷாப்க்கு போனது, அந்த காஃபி ஷாப்ல ஒரு கலவரம் நடந்தது, அதனால மேபி இவன் டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டாங்ஷி டக்குன்னு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அந்த சமயத்துலதான் காஃபி ஷாப்ல நம்ம அனலியும் தானியாவும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. தானியா வரா, அனலி பார்த்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறா. அவளும் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்றாளா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளு, கண்டிப்பா நான் உனக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி அனலி தானியா கிட்ட சொல்றா. அவ எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்ற மாதிரி தெரியல, எதுவும் பர்சனல் ப்ராப்ளம் பத்தி சொல்றா போல இருக்கு. அவ சொல்ற டோனே அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும், என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் நடக்குது. வெளியே ஜூலி உட்காந்து இந்த தானியாவை கண்காணிச்சுட்டு இருப்பா இல்லையா, அந்த சீன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அனலி கிளம்பி அவ பாட்டுக்கு லேப்ல அவளோட வேலையை பார்க்க போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம டாங்ஷியை தவிர. இதுல வந்து டீம் 1 சேர்ந்தவங்க இப்பதான் புதுசா இங்க வந்து சேர்ந்திருக்காங்க இல்லையா, டீம் 4 சேர்ந்தவங்க ஆல்ரெடி டாங்ஷி கூட வேலை பார்த்திருக்காங்க, ஜூலியும் ஜேம்ஸும். ஆனா மத்தவங்க எல்லாரும் இப்பதான் இந்த டீமுக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு டாங்ஷியை பத்தி பெருசா தெரியாது இல்லையா. அவங்க எல்லாம் ஜூலி கிட்டையும் ஜேம்ஸ் கிட்டையும் கேக்குறாங்க, ஏண்டா உங்க பாஸ் என்ன பைத்தியமாடா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. பின்ன நடுராத்திரில திடீர்னு அவசர மீட்டிங்னு சொல்லி கூப்பிட்டான். மீட்டிங்ல கூப்பிட்டு அவன் எதுவுமே சொல்லல. ஏதோ முகம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சு இதை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்னான். என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதும் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு போட்டோ எடுத்து கொடுக்குறான். பாக்கெட்டுக்குள்ள என்ன பிரிண்டர் மிஷின் எதுவும் வச்சிருந்தானா, திடீர்னு எப்படி அவன் பாக்கெட்டுக்குள்ள போட்டோ வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பேங்க் ராபரி கேஸ் அவன் எப்படிதான் சால்வ் பண்ணான், எல்லா டீட்டெயிலும் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு வரிசையா இதுதான் நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே எப்படி அவன் சொல்ல முடிஞ்சது. ஏதோ அவனே அந்த பேங்க் ராபரியை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனே கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சான். என்னமோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம பாஸ்க்கு ஃபியூச்சரை ப்ரொடிக்ட் பண்ற பவர் இருக்குமோ, நைட்டு தூங்கும் போது நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது கனவுல வருமோ அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்றானா. இருக்கும் இருக்கும், அதுவாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த கென் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் அதே மாதிரி பவர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பாஸ் அங்க வந்துடுறாரு. அவரு பின்னாடி வந்து நின்னுட்டு என்ன பவரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அதை பார்த்துட்டு இவனுங்க பயந்தது இல்லாம சத்தம் போட்டு அவரையும் பயமுறுத்திடுறானுங்க. என்னடா பவரு, யாருக்குடா பவரு அப்படின்னு கேக்குறாரா. எல்லாம் உங்க சிஷியனுக்கு தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றானுங்க. அவனுக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர்லாம் இல்ல, அவன்கிட்ட சூப்பர் பவரே இருக்கு, அவன் டைம் லூப்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு.
அட ஏன் சார் நீங்க வேற அப்படின்ற மாதிரி இதை யாருமே நம்பவே இல்ல. கரெக்டா அந்த சமயத்துல டாக்ஸி கிட்ட இருந்து ஷானாக்கு ஃபோன் வருது. அவ உடனே பாரு ஃபோன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை ஸ்பீக்கர்ல போட்டு காமிக்கிறா. ஷானா எனக்கு உடனே இந்த ப்ரொஃபசர் யூன்னு ஒருத்தர் இருக்காரு. செமினார் எடுக்க போற அதே யூனிவர்சிட்டியில தான் அவரும் வேலை பார்க்கறாரு. அவரை பத்தின டீட்டெயில கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பாத்தியா, இந்த ஆளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் திடீர்னு யார் மேலேயாவது சந்தேகம் வருது தெரியல. ஒருத்தர் மேல சந்தேகம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. திடீர்னு யாராவது ஒருத்தர் சொல்லி இவரை பத்தி டீட்டெயில் எடுன்னு சொல்றாரு. எங்க இருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்களா. அதெல்லாம் விடுங்க, நாம இப்ப எல்லாரும் ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரம். ஒத்துமையா இருப்போம், டாங்ஷியை நம்புவோம், அவன் தப்பா எதையும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. அவங்களும் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனலிய காமிக்கிறாங்க. அவ வழக்கம் போல கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு டேட்டாவை தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்கு அவளுக்கு பர்மிஷன் கிடையாதுன்ற மாதிரி கம்ப்யூட்டர்ல டினைட்னு வரும் இல்லையா, அதே வேலையை தான் இன்னைக்கும் பாக்குறா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு பர்மிஷன் டினைட்னு வராம பர்மிஷன் அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி வருது. இவளுக்கே ஷாக்கா இருக்கு. கரெக்டா அந்த சமயத்துல யாரோ கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்களோட பொசிஷன் கொஞ்சம் மேல வந்துருச்சு இல்லையா, அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு டேட்டாவை அக்சஸ் பண்ற பர்மிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டதும் இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. இவ எதையோ தேடணும்னு நினைச்சா இல்லையா, உடனே அவசர அவசரமா தேடுறா. ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பேஷண்ட்டை பத்தின லிஸ்ட்டை தான் அவ தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா நோ டேட்டான்ற மாதிரி வந்துருது. அவளுக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை. இங்க டாங்ஷி அனலியை மீட் பண்றதுக்காக தான் வேக வேகமா வரான். அவன் தான் லேபுக்குள்ள இருக்கா இல்லையா, லேபுக்குள்ள போறதுக்கு இவனுக்கு பர்மிஷன் இல்லை போல இருக்கு. அங்க ரிசப்ஷன்ல வந்து கேட்கறான், நான் லேபுக்குள்ள போகணும், தயவு செஞ்சு எனக்கு உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். சார் எங்களால விட முடியாது, நாங்க வேணா பர்மிஷன் கேட்கிறோம் சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. கரெக்டா அந்த டைம்ல தானி அங்க வரா. நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா உள்ள கூட்டிட்டு போறா. இவன் ஃபர்ஸ்ட் லூப்ல ஒரு ரூமை போய் ஐடி கார்டு வச்சு ஓப்பன் பண்ண பார்த்திருப்பான். இவனுக்கு ஓப்பன் ஆகியிருக்காது. ஆனா தானியா ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிருப்பான் இல்லையா, அதே ரூம் தான், அது லேப் தான் போல இருக்கு. தானியா போய் அவளோட ஐடி கார்டை வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு 2-3 டோர் அவ ஓப்பன் பண்ணிட்டு கடைசி டோரை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளதான் அனலி இருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியில போயிடுறா. இவன் நேரா உள்ள போய் ஒரு கண்ணாடிக்குள்ள எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கானா. அனலி பின்னாடி வந்து நின்றுட்டு, ஓய் இங்க என்ன பண்ற, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, முதல்ல வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவனை அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், எதுக்காக என்ன தேடிட்டு வந்த, என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாளா. உங்ககிட்ட கொஞ்சம் விலாவாரியான விளக்கம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். அப்படி என்ன விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்கறாளா. நேற்று நைட்டு 12 மணில இருந்து நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேட்கறானா. நான் லேப்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அந்நேரத்துக்கு லேப்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கறான். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது டெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, அனிமலுக்கு டெஸ்டிங் கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ், அது நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துச்சு, அதனால நான் லேப்லயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. அது என்ன ஏதுன்னா உனக்கு நான் விலாவாரியா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என்ன கோமா பேஷண்ட் எப்படி கண்முழிக்க வைக்கிறதுன்றதுக்கான டெஸ்டிங் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவனுக்கு தெரியும் போல இருக்கு அவங்க அம்மாவுக்காக தான் இவன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. சரி லேப்ல எவ்வளவு நேரம் இருந்தா, எப்ப கிளம்புன அப்படின்னு கேட்கறான். நான் 2:15 வரைக்கும் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அம்மாவை பாக்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்றா. எதுக்காக அந்த நேரத்துல அம்மாவை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கறானா. நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நமக்கு இந்த லூப் ஸ்டார்ட் ஆகும்போது காமிச்சிருப்பாங்களே, இவ ஒரு எலி அசைஞ்சதை பார்த்திருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் இவளோட போன் எடுத்து பாக்குறா. இவங்க அம்மா இருக்க ரூமோட லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜ் இவளுக்கு போன்ல வர மாதிரி வச்சிருப்பா போல இருக்கு. அதை எடுத்து பாக்குறா. அந்த சமயத்துல அவங்க அம்மாவுமே கண்ணை முழிச்சு கண்ணை மூடின மாதிரி இருக்கு. நமக்கு இந்த லூப் ஸ்டார்ட் ஆனப்பவே காமிச்சிருப்பாங்க இந்த பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் வர மாதிரி. அது இவளோட போன்லயுமே தெரியுதா. அதனால அவசர அவசரமா கிளம்பி அவங்க அம்மா பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. அந்த டாக்டர் கிட்டயுமே சொல்றா எங்க அம்மாவுக்கு கான்சியஸ் வந்துச்சுன்னு சொல்லி. அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க, உங்க அம்மாவுக்கு கான்சியஸ் வரல, கான்சியஸ் வந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல டாக்டர் நான் பார்த்தேன், ஒருவேளை இப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவங்களோட பிரெயினுக்கு கான்சியஸ் வந்து உடம்புக்கு கான்சியஸ் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா. வாய்ப்பு இருக்கு, ஆனா இது ரொம்ப ரேரான கேஸ் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்களா. அப்படின்னா எங்க அம்மாவோட உடம்புக்கும் நான் கான்சியஸ் கொண்டுட்டு வரணும், அதுக்கு கண்டிப்பா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. டாங்ஷி கேட்கறான், அது என்ன வழி அப்படின்னு கேட்கறானா. என்னால இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாளா. சரி நீ சொல்லலைன்னா பரவாயில்ல, ஆனா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, நைட் எல்லாம் நீ தூங்கவே இல்லை, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாள் தான், ஆனா இவனுக்கு நல்லா தெரியுமா 5 நாள் அவன் நைட் எல்லாம் தூங்காம இருக்கணும் இல்லையா, அதனால அவன் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் நேரம் இல்லப்பா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு பக்குன்னு இருக்கு. நீ எதுக்காக யூனிவர்சிட்டிக்கு போற அப்படின்ற மாதிரி கேட்கறான். தெரியல, என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, மேபி நான் அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட் ஆயிட்டேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதனால என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த பொசிஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்கணும்ல, அதனால நானுமே அந்த யூனிவர்சிட்டிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அனலி எதுக்காக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வரணும். முதல் லூப்ல எல்லாமே நார்மலா நடந்துச்சு, மீதி 2 லூப்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்லயுமே அனலிய வாண்டடா உள்ளுக்குள்ள இழுக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அந்த கென் மெயின் கல்பிரட் கிடையாது, அந்த ஸ்குவிட் கிடையாது, அவன் வெறும் பகடக்காய் மட்டும்தான்.
இந்த ஸ்குவிட் யாராதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாரு. டேய் இந்த கென் வாயவே திறக்க மாட்டேங்கிறான்டா, கொஞ்சம் நீயே வந்து என்னன்னு பாருடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி அங்க போய்கிட்டே இருக்கான். அதே சமயம் போன எபிசோட்ல மேகின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு இல்லையா, நான் அவசரமா நியூயார்க் போகணும், ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொன்னால அவளை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண சொல்லி டாங்ஷி அவன் டீம்ல இருக்க ஒரு ஆபீசரையும் அனுப்பி வச்சிருக்கான். கொண்டு வந்து ஏர்போர்ட்லயும் டிராப் பண்ணிடுறாங்க. அவ கஸ்டம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அங்க உள்ள போகும்போது அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. ஒரு நிமிஷம் நின்னு அந்த கேமராவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறா. அவ பார்வையே சரியில்லை, ஏதோ வேணும்னே அவ அந்த சிசிடிவி கேமராவில ரெக்கார்ட் ஆகணும்ன்றதுக்காகவே அந்த இடத்துல நின்னு பார்த்த மாதிரியே இருக்கு. அவளை டிராப் பண்ண அந்த ஆபீசர் டாங்ஷி கிட்ட கால் பண்ணி சொல்றான், நான் அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டேன், அவளுமே கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிட்டா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட நடவடிக்கையில் எதுவும் சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியல, வரும்போது கூட பிளைட்டை பிடிக்கணும்னு அவசரமா வந்ததுமே அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த யூனிவர்சிட்டியை காமிக்கிறாங்க. மத்த ஆபீசர்ஸ் எல்லாமே அங்க யூனிவர்சிட்டியில செக்யூரிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாங்ஷி ஜூலிக்கு கால் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில யூன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் இருப்பாரு, அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடி, அவரோட ஆபீஸ்லயே வச்சு லாக் பண்ணு, ஆபீஸை விட்டு எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் உடனே தேடி போறாங்க. அந்த ப்ரொஃபசர் யூவையும் கண்டுபிடிக்கிறாங்க. உங்க லேப்ல இருந்து ஏதோ டாக்ஸிக்கான எலமெண்ட் லீக் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், அதை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையோட கூட்டிட்டு போய் அவரோட லேப் எல்லாம் செக் பண்றாங்க. அவரையுமே செக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவரோட இன்ஜெக்ஷன் என்னாச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த தடவை எதுவுமே கிடைக்கல. இங்க மோ அனலி 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்றாங்க. வேற ஒரு ஆபீசர் தான் அவங்களை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை அனலி மோ 2 பேரையுமே சேர்த்து வெல்கம் பண்றாங்க. அதே சமயம் அங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. பாஸ் இந்த கென் கிட்ட கேக்குறாரு, டேய் உண்மையை சொல்லுடா, நீ ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணதுக்கான அடையாளம் உன் கையிலேயே இருக்கு, உன் கையில அந்த ஸ்மோக் பாமோட துகள்கள் எல்லாம் இருந்துச்சுடா அப்படின்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அமைதியாவே உட்கார்ந்துருக்கான். இது எல்லாத்தையுமே டாங்ஷி இந்த பக்கம் அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணி அங்க யூனிவர்சிட்டியை காமிக்கிறாங்க. எல்லாரும் செமினாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மோவானலையும் பேக் ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்காங்க உள்ள போறதுக்காக. அப்ப மோவுக்கு அவன் கண்ணுல திடீர்னு வலி ஏற்படுது. கண்ணை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேக்குறாளா, ஒன்னும் இல்ல, இது பழைய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு உன்னோட உதவி தேவை அனலி, இப்பையில இருந்து எல்லா நேரமும் நீ என் கூடவே இருக்கணும், எல்லா வகையிலும் நீ எனக்கு கை கொடுக்கணும், எனக்கும் சரி என்னோட மோமோ கம்பெனிக்கும் சரி எனக்கு உன்னோட உதவி தேவை, மோமோ கம்பெனில நீ என்னோட ரைட் ஹேண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இதை அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ண போறேன், இதனால கண்டிப்பா ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ஹான் இன்னைக்கு காலையில பண்ணானே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான், ஆனா நான் அதை சமாளிச்சுக்கிறேன், ஆனா நீ எப்பவுமே எனக்கு துணையா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவளும் சரி சார் அப்படின்ற மாதிரி மண்டையை மட்டும் ஆட்டுறான். அதுக்கப்புறம் அவனும் போறான், அவனோட செமினார்ஸ் ஸ்டார்ட் பண்றான். அது பாட்டுக்கு செமினார் போய்கிட்டு இருக்கு. இங்க அந்த கிண்ண காமிக்கிறாங்க. டாங்ஷி அவனை விசாரணை பண்றதுக்காக வரான். மத்தவங்க எல்லாம் வெளியில போயிடுறாங்க. டாங்ஷி மட்டும் அவங்க கிட்ட வந்து விசாரணை பண்றான். விசாரணை எல்லாம் எதுவும் பண்ணல. வந்து அமைதியா அவன் முன்னாடி உட்காந்துட்டு அவனையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் தெனாவட்டா தான் உட்கார்ந்துருக்கான். ஆனா டாங்ஷி வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்காகவே நம்ம ஒரு சில மேனரிசம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துக்கிறான். கால தரையில அப்படி தட்டிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு தெனாவட்டா இருக்கான். இதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு டாங்ஷி அவனையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். யாரு சொல்லி நீ அந்த மோயன்ஷியை கொலை பண்ண வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறானா, அவங்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல, அமைதியாவே இருக்கான். சரி அக்டோபர் 25, 26 நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதாவது ஹானும் டேங்கும் செத்து போனாங்களே அந்த தேதி அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்றானா. உடனே அந்த டேங்க் பில்போர்டு விழுந்து இறந்து போனார் இல்லையா, அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறான். அதுலதான் இவன் ஏதோ பார்சல் எடுத்துட்டு போய் அவர் ஒரு நிமிஷம் லேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் போய் மண்டையில அந்த பில்போர்டு விழற மாதிரி இவன் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. அப்புறம் எப்படிடா நீ இங்க வந்த அப்படின்னு கேக்குறானா. நான் எதர்ச்சியா அந்த பக்கம் வந்திருக்கேன், மத்தபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே நீ தான் கொலை பண்ணன, ஆனா இது உன்னோட பிளான் இல்லன்றது எனக்கு நல்லாவே தெரியும், யாரு சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறான். அவன் எதுவுமே சொல்லல. அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறான். பின்னாடி யாருமே இல்ல. அங்க செவுத்துல ஒரு கடிகாரம் தான் இருக்கு. இப்ப எதுக்கு நீ அங்க பார்த்த, எப்ப 12 மணி ஆகும்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறானா. இதை கேட்டுதான் அந்த கேன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். உனக்கு எப்படி 12 மணியை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்போ உங்ககிட்ட அந்த 12 மணியை பத்தி யாரோ சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, 12 மணிக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல 12 மணிக்கு நீ லூப்ல என்டர் ஆயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு என்ன லூப்பு, என்ன 12 மணி அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ப்ரொஃபசர் யூவை நல்லா பாத்துக்கோ, கண்காணிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி ஜூலி கிட்ட இவன் சொல்லியிருந்தான் இல்லையா, அவரை விட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்து ஆடிட்டோரியம்ல ஜேம்ஸ் கூட நின்னுக்கிறா. கேட்டா அவரை பாத்துக்கிறதுக்கு வேற ஒரு ஆபீசரை காவலுக்கு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவன் அங்க பாத்ரூமுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். ஏன்னா அந்த ப்ரொஃபசர் அங்க உள்ள பாத்ரூம்குள்ள இருக்கார் போல இருக்கு. இங்க டாங்ஷி அந்த கிண்ணு கிட்ட கேக்குறான். அப்ப அவன் உங்ககிட்ட டைம் லூப்பை பத்தி எதுவும் சொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 2 கொலையிலையும் டைம் லூப் யூஸ் பண்ணி தான் அவன் உன்னை காப்பாத்தினான், ஏன் இந்த தடவை மட்டும் உன்னை மாட்ட விட்டுட்டான், இப்படி கையும் களவுமா நீ மாட்டினதுக்கு அப்புறம் அவன் எப்படி உன்னை காப்பாத்த போறான் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். டாங்ஷி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பான், முதல்ல நடந்த ஹானோட கொலை டேங்கோட கொலை இது ரெண்டுமே டாங்ஷிக்கு எப்ப டைம் லூப் ஆச்சோ அதே சமயத்துல தான் நடந்திருக்கும். அக்டோபர் 25, நவம்பர் 26. அந்த ஸ்குவிட்டும் இவன மாதிரியே டைம் லூப்ல இருக்கானா, எப்பெல்லாம் அவன் டைம் லூப்ல இருக்கானோ அப்பெல்லாம் தான் அவன் இந்த கொலைகளை பண்ணியிருக்கான், அதை யூஸ் பண்ணி தான் அவன் எஸ்கேப்பும் ஆகியிருக்கான்
அப்படின்னு தான் நம்ம டாங்ஷி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் இவங்கிட்ட அப்படி கேட்கறான். எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பண்ணுன, எப்படி எஸ்கேப் பண்ண, எப்படி நீ கிரைம் பண்ணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால என்கிட்ட மறைக்காத. ஏன்னா நானும் அவனும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதை கேட்டதும் அந்த கென் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். எது நீயும் அவனும் ஒரே மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆமா, நானும் அவனும் ஒரே மாதிரி தான். இப்பவாது சொல்லு அவன் யாருன்னு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஷாக் ஆகி போய் கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் யாருன்னு சொல்லுன்னு சொன்னதும் அவன் பாட்டுக்கு மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகி போய் பின்னாடி சேர்ல படுத்துட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி தானியாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு காஃபி ஷாப்ல இருக்கா. அவளை பாக்குறதுக்காக இந்த ஹான் வரான். என்ன தானியா, என்ன மறந்துட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவ ரொம்ப ஃபார்முலா மிஸ்டர் ஹான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. சின்ன வயசுல இருந்து நான் உன் வீட்டுக்கு வரதும் நீ என் வீட்டுக்கு வரதும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறதும் ரொம்ப நல்லாவே நம்ம பழகி இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ரொம்ப ஃபார்முலா பேசுற அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறானா. நம்ம 2 பேரோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேருமே இப்ப உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஆமா, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆனா இப்ப உயிரோட இல்ல. அதோட ஏன் நம்ம நிறுத்தணும்? அதுக்கப்புறம் நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். இன்னைக்கு நீ அந்த ஓட்டிங்ல மோவை ஆதரிக்கிற மாதிரி கையை தூக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் அந்த வாக்கெடுப்பை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவளுக்கு அது பிடிக்கலன்றது நல்லாவே தெரியுது. இங்க அந்த ப்ரொஃபசர் யூவை பாத்ரூம்ல விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ரொம்ப நேரம் ஆகி அவர் வெளியே வரவே இல்லை. கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு சத்தமே இல்லைன்னதும் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா ப்ரொஃபசர் யூ ஆளக்கான எஸ்கேப் ஆயிட்டாரு போல இருக்கு. இந்த விஷயத்த ஜூலி கிட்டையும் டாங்ஷி கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. டாங்ஷி அவசர அவசரமா கிளம்பி இங்க யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஷானா கால் பண்றா. இந்த ப்ரொஃபசர் யூவை பத்தி கொஞ்சம் விசாரி அப்படின்னு சொல்லியிருந்தாலையா, அதை கண்டுபிடிச்சிட்டு தான் இவ கால் பண்றா. அந்த ப்ரொஃபசர் யூ சாக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறானா. ஆமா, அவருக்கு பிரைன் டியூமர் இருக்கு. போன மாசம் வரைக்கும் பிரைன் டியூமருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு அவர் ஃபைனல் ஸ்டேஜ் பிரைன் டியூமர்ல இருந்திருக்காரு. இன்னும் 2 மாசம் தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்லி. அப்படி பார்த்தா அவருக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அவர் சாக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லூப்ல இவர் மோவோ இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு இல்லையா. அப்ப அவரை புடிச்சிட்டு போய் விசாரிச்சப்ப ஒரு உயிருக்கு பதில் உயிர் அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2வது லூப்ல இவனே அவர்கிட்ட கேட்டிருப்பான், ஒரு உயிருக்கு பதில் இன்னொரு உயிர் எடுக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்ப அவன் யோசிச்சு பாக்குறான். அவர் கண்டிப்பா சாக போறாரு அப்படின்னா எதுக்காக பயந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்? சாக போறவர் இப்ப இந்த நேரத்துல எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ப்ரொஃபசர் யூ மிஸ்ஸிங்னதுமே கண்டிப்பா ஒரு மோவை கொலை பண்ணதான் போவாருன்னு சொல்லிட்டு டாங்ஷி அவசர அவசரமா கிளம்பி யூனிவர்சிட்டிக்கு வரான். இங்க யூனிவர்சிட்டியில அந்த மோ செமினார் எடுத்துக்கிட்டு இருந்தாலையா, அவனோட பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவன் போய் ஓரமா நின்னுக்கிறான். அதுக்கப்புறம் அனலி வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள டாங்ஷியுமே அங்க வந்துடுறான். இன்னொரு பக்கம் இந்த ஹான் தானியாவை விடுறதா இல்ல. அவ பாட்டுக்கு காஃபி எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறா. இவனும் பின்னாடியே போறான். நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்கல. நம்ம மோமோ கம்பெனிங்கிறது ஒரு தராசு மாதிரி. அதுல பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நிறைய பேரோட லைஃப் இங்க குழப்பமாகிடும். எல்லாரும் இங்க டெக்னாலஜியா பிசினஸ் சூஸ் பண்ண சொல்றாங்க. பிசினஸ் சூஸ் பண்ணிட்டு நம்மளால டெக்னாலஜிங்கிற பிரமிடுல டாப்புக்கு போக முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ பேசுறத கேட்டதுமே உங்ககிட்ட வேற யாரோ வந்து ஏற்கனவே பேசிட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ஹான் சொல்றான். யூஷியா ஏற்கனவே வந்து சொல்லிருப்பாளையா டெக்னாலஜியா பிசினஸ் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்றான். ஆமா, நீயே சொல்லு, நான் எந்த பக்கத்தை சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இவ கேக்குறாளா. நீ டாக்டர் மோவோட பக்கத்தை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு தானியாவே ஷாக் ஆகுறா. நான் உண்மையை தான் சொல்றேன், நீ டாக்டர் மோவோட பக்கத்தையே சூஸ் பண்ணு. ஆனா நீ டெக்னாலஜில மேல வர்றதுக்கு பிரமிடோட டாப்புக்கு போகணும்னு அவசியம் இல்ல. பிரமிடோட பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான கீ கார்டை கண்டுபிடிச்சினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கழுத்துல போட்டிருக்க ஐடி கார்டை குறுகுறுன்னு பாக்குறான். ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா இவ கழுத்துல போட்டிருக்க ஐடி கார்டு அந்த மோமோ கம்பெனில எல்லா ஏரியாவையும் அக்சஸ் பண்றதுக்கான கீ கார்டு தான். அதை வச்சுதான் டோர் ஓபன் பண்ணி அவங்களால உள்ள போக முடியும். இந்த ஹான் தான் அந்த கம்பெனில வேலையே பார்க்கலையே. அவன் வெறும் ஷேர் மட்டும் தானே வச்சிருக்கான். அவங்கிட்ட இந்த ஐடி கார்டு கிடையாது. இவனால எல்லா இடத்துக்கும் போகவும் முடியாது. மேபி அதனால ஏதும் இப்படி சொல்றானா என்னன்னு தெரியல. இங்க செமினார் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. ஆனாலுமே அவளோட பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கிற அந்த பார்ட் வைக்கிறாங்க. மோ தான் வந்து நிக்கிறான். வழக்கமா 2 லூப்லயும் ஒரு பையன் சோகமா எந்திரிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பான் இல்லையா. 2 லூப்லயுமே அவன் ஒரே கேள்வியை தான் கேட்டான். உங்களோட ரேன் டெக்னாலஜினால ட்ரெடிஷ்னலான மெடிகேஷன்ஸ் மெத்தட் எல்லாம் அழிஞ்சு போகும், இது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் இல்லையா. அதே பையன் தான் இப்பவும் ஏந்திரிக்கிறான். ஆனா கேள்வி வேற கேள்வியே கேட்கிறான். உங்களோட ரேன் டெக்னாலஜி நடைமுறைக்கு வந்தே 10 வருஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அதை நம்பி யூஸ் பண்றது, எங்களால எப்படி அதை நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்கறான். இந்த டாங்ஷி நோட் பண்ணிடுறான். இவன் எதுக்காக கேள்வியை மாத்தி கேட்கறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குமே அந்த மோ பதில் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 லூப்ல கேட்டான் இல்லையா, அதே கேள்வியை மறுபடியும் கேட்கறான். ஆக்சுவலா இவன் ஒரு கேள்வி கேட்டுட்டு அமைதியா உட்காந்துப்பான். ஆனா இந்த தடவை அவன் விடாம வரிசையா கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனும் ஒன்னொன்னா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். உங்களுடைய ரேன் டெக்னாலஜில நிறைய குறைபாடு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அது எதுவுமே வெளியே வர விடாம அப்படியே நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்க, எதனால அப்படின்ற மாதிரி கேக்குறானா. தம்பி, நீ தேவையில்லாம குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வியை கேட்டா எப்படி சிரிச்சு மழுப்பி
சமாளிப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மோவுமே சமாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, "நீ ஹீரோவாகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறியா? ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஷோ ஆஃப் பண்ண பார்க்குறியா?" அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுடுறான். ஆனா அத அந்த பையன் கண்டுக்கவே இல்ல. அவன் ஒரு மாதிரி சீரியஸா நின்னுகிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். "நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? உங்க ரேன் டெக்னாலஜினால யாரும் சாகாத வரைக்கும் அது சேஃப்னு சொல்றீங்களா?" அப்படின்ற மாதிரி சொல்றானா. "இங்க பாரு, நீ என்னோட ரேனை பத்தி நீ குறை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபா ஏதாவது டேட்டா கொண்டு வா, அதை வச்சுட்டு நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணு, அதுக்கு நான் பதில் சொல்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்றானா. "சார், உங்களோட ரேன் டெக்னாலஜினால ஆல்ரெடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதனால தானே உங்க கம்பெனியோட 2 எக்ஸிகியூட்டிவ்ஸ் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?" அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொஞ்சம் பரபரப்பு வருது. எல்லாரும் சலசலன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுமே ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். "நீ தேவையில்லாம கான்ட்ரோவர்ஷியல் கேள்வி கேட்கிற, இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்றான். "சரி சார், நீங்க இதுக்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய முன்னாள் மென்டாருக்கும் நடுல சில முரண்பாடுலாம் ஏற்பட்டுச்சுல்ல, அத பத்தி சொல்றீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கறான். இத கேட்டதும் மோவுமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அமைதியா நின்னுக்கிறான். அவன் எந்த பதிலுமே சொல்லல. அந்த பக்கத்துல ஒரு வாத்தியார் நின்னுட்டு இருக்காரு. அவர்தான் இருந்துட்டு, "சாரி சார், ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனாலதான் ஏதோ பேசிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற மைக்கையும் வேற புடுங்கிக்கிறாங்க. ஆனா கரெக்டா அந்த சமயத்துல ஸ்டேஜ்ல இருக்க ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஒன்னு பிளே ஆகுது. வீடியோ கிடையாது, அது வீடியோ கால். இந்த ப்ரொஃபசர் யூ இருக்காரு இல்லையா, அவரு ஒரு பொண்ணை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுட்டு கத்தி முனையில மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதை இங்க வீடியோ கால் பண்ணி இங்க போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. "மோயன்ஷி, உனக்கு இந்த இடம் நல்லா தெரியுதா? உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு தெரியுதா?" அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இதை பார்த்துட்டு டாங்ஷி அவசர அவசரமா ஓடி வந்து மோவோட மைக்க அமுத்தி பிடிச்சிக்கிட்டு, "இது என்ன இடம்?" அப்படின்ற மாதிரி கேட்கறான். "இது லேபோட பேஸ்மெண்ட்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியல" அப்படின்ற மாதிரி சொல்றானா. உடனே இவன் அவனோட டீமை கூப்பிட்டு வேக வேகமா அந்த லேபோட பேஸ்மெண்ட்டை தேடி போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த லேப் இவனோட மோமோ கம்பெனில இருக்கிற லேப் கிடையாது, இந்த காலேஜ்ல இருக்கிற லேப் போல இருக்கு. அவசர அவசரமா இந்த காலேஜோட லேப்ல இருக்க பேஸ்மெண்ட்டை தேடி போய்கிட்டு இருக்கான். இங்க இந்த மோ அந்த ப்ரொஃபசர்கிட்ட பேச்சு கொடுக்குறான். "இங்க பாருங்க ப்ரொஃபசர் யூ, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணை எதுக்காக புடிச்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றானா. "உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு முதல்ல சொல்லு, இது என்ன இடம்னு சொல்லு" அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ரொஃபசர் யூ கேட்கிறாரு. "எனக்கு நல்லா தெரியும், இது லேபோட பேஸ்மெண்ட்" அப்படின்ற மாதிரி சொல்றானா. "இல்ல, இது நீ உன்னோட கிரைமை மறைச்ச இடம், உன்னோட மென்டாரான ப்ரொஃபசர் ஜியாங்க நீ கொலை பண்ண இடம்" அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி ஒரு மாதிரி பரபரன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் சமாளிக்கிறான். "என்ன உளறீங்க, என்ன பேசுறீங்க" அப்படின்ற மாதிரி. அவர் வேற தலையை அடிக்கடி பிடிச்சிட்டு தலைவலிக்கிற மாதிரி நின்னுகிட்டே பேசுறாரா. "உங்க தலையில ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு நீங்க வாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்" அப்படின்ற மாதிரிலாம் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் அந்த பொண்ணை விடுறதாவே இல்ல. "நீ வந்து ப்ரொஃபசர் ஜியாங்க கொலை பண்ணதை ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை விடுறேன்" அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காரா. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் தான் கொலைக்காரன், நான் தான் கொலை பண்ணேன், நான் வேணா போலீஸ்ல கூட போய் சரண்டர் ஆயிடுறேன், அந்த பொண்ணை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறதுனால இவன் ஒத்துக்கிற மாதிரி தான் அவன் அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம டாங்ஷி அவன் டீமோட அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனுமே அங்க வந்து அந்த ப்ரொஃபசரை சுத்து போட்டுடுறான் துப்பாக்கி முனையில. அவர் கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாரு அப்படிங்கிற விஷயம் தான் இவனுக்கு ஏற்கனவே தெரியும்ல. சாக போறவரு சாகிறதுக்காக பயப்படவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் துப்பாக்கி கீழே வச்சுட்டு, "நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், போக விடுங்க" அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றானா. இவர் கொஞ்ச நேரம் டாங்ஷி குறுகுறுன்னு பார்த்துட்டு, "உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 2 லூப்லயுமே ஒரு தடவை பார்த்திருப்பாரு. இந்த லூப்ல இதுதான் முதல் தடவை பாக்குறது. ஆனா இவருக்கு அவனை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. "எனக்கு நேத்து நைட்டு ஒரு கனவு வந்துச்சு. என்கிட்ட யாரோ வந்து கேட்டாங்க, ஒரு உயிருக்கு பதிலா இன்னொரு உயிர் எடுக்கிறது சரியா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க" அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. ஆக்சுவலா முதல் லூப்ல இவர் அந்த மோவை கொலை பண்ண ட்ரை பண்ணப்ப டாங்ஷி அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிச்சிருப்பான் இல்லையா. அப்ப இந்த ப்ரொஃபசர் தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, உயிருக்கு பதிலா இன்னொரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயத்த 2வது லூப்ல இவர் கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி இவன் போய் அரெஸ்ட் பண்ணப்போ இவன் அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பான். இப்ப அததான் இவர் சொல்றாரு, "எனக்கு கனவுல அது வந்துச்சு, ஒரு உயிருக்கு பதிலா இன்னொரு உயிர் எடுக்கிறது சரியான்னு யாரோ என்கிட்ட கேட்டாங்க. ஆனா அந்த கனவுல இருந்து கண் முழிச்சதுமே நான் ரியலைஸ் பண்ணேன், அது சரி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் மோவோட உயிரை எடுக்கிறதுக்கு பதிலா அவனோட குற்றத்தை நான் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல் லூப்ல இவர் மோவை கொலை பண்றதுக்காக அந்த விஷ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. 2வது லூப்ல அவர் வர்றதுக்கு முன்னாடி இவன் போய் தடுத்து நிறுத்தி செக் பண்ணப்போ அவர்கிட்ட அந்த இன்ஜெக்ஷன் இருந்திருக்கும். ஆனா 3வது லூப்ல இவங்க எல்லாம் போய் செக் பண்ணிருப்பாங்க. லேப்லயும் சரி அவர்கிட்டயும் சரி அந்த விஷ ஊசி இருந்திருக்கவே இருந்திருக்காது. சோ அவர் கொலை பண்ணணும்ன்ற எண்ணத்தை 2வது லூப் முடிவுலயே அவர் கைவிட்டுட்டாரு. மோவோட குற்றத்தை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் இப்ப இந்த 3வது லூப்ல ஏகப்பட்ட மாற்றத்தை இவர் தான் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவர் டைம் லூப்பை பத்தி தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல. டாங்ஷியுமே புரியாம தான் பாத்துக்கிட்டு இருக்கான். "எனக்கு உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, மத்த போலீஸ்காரங்க மாதிரி இல்லாம நீங்க கொஞ்சம் வித்தியாசமானவர் மாதிரி தெரியுறீங்க. அதனால நான் சொல்றதை கேளுங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபசர் ஜியாங் காணாம போனாரு. அவரோட மிஸ்ஸிங் கேஸை எடுத்து விசாரிங்க. ஆனா அது மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது, அது ஒரு மர்டர் கேஸ். அவரை உண்மையிலேயே கொலை பண்ணது இந்த மோ தான்" அப்படின்ற மாதிரி இவரு அங்க வீடியோ கால்ல கையை காமிக்கிறாரா. அந்த பக்கம் மோ இருந்துகிட்டு, "ஆமாமா, நான் தான் கொலை பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன், நான் வேணா அங்க வந்துடுறேன், உங்ககிட்ட நானே சரண்டர் ஆகுறேன், அந்த பொண்ணை மட்டும் விட்டுடுங்க" அப்படின்ற மாதிரி அவன் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் உடனே டாங்ஷியை பார்த்துட்டு, "என்னால இதுக்கு மேல இந்த கேஸ்ல உங்களுக்கு நான் எந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு ப்ரொஃபசர் ஜியாங்கோட மர்டர் கேஸை எடுத்து விசாரிங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்
கையில வச்சிருக்க கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணை குத்துற மாதிரி கையை ஓங்குறாரு. டென்ஷனான ஜூலி டக்குன்னு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிடுறா. அதுவும் அவரோட நெத்திலேயே. டக்குன்னு அங்கேயே விழுந்து அவர் இறந்து போயிடுறாரு. இது எல்லாமே அங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணு முன்னாடி வீடியோல நடந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு அவங்க எல்லாம் பயந்து பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. டாங்ஷியுமே பதறி போய் அந்த ப்ரொஃபஸரை போய் செக் பண்றான். அவர் உயிரோட இல்ல, இறந்து போயிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.